Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்றதான். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த தோசை ரெசிப்பியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் கூட சர்வ் பண்ணலாம். எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு ஃபுட் இது. கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் ரைஸை விடவே அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. அதனால் இதை நீங்கள் மூங்கு ஸ்ப்ரவுட் இல்லைனா ராஜ்மா தால் இல்லைனா மேத்தி தால் இந்த மாதிரி தால் ரெசிபீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹோலாக ப்ரோட்டீன் கிடைக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கம்பு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் கம்பு ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு. அதே மாதிரியே இதை எல்லா ஏஜ் குரூப்புக்குமே கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். கம்பு சில இடத்துல உடச்ச கம்பு விற்கும். நான் இன்றைக்கி முழு கம்பு யூஸ் பண்ணி தான் இந்த மாவு அரைச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கம்பு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் தான் இருக்கும் இந்த உளுந்து. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு 2 கப்ஸ் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளோட வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வாட்டரை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போது அகெயின் நம்ம இதில் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறோம். மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலஞ்சி விட்டிங்க அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ்லாம் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வாட்டரையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு 3rd டைம் மறுபடியும் 2 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் சோக் பண்ணி வச்சுடுங்க. இது நல்லா சோக் ஆனதுக்கப்புறமா இந்த வாட்டரை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கிரைண்ட் பண்ணிக்கலாம், அல்லது கிரைண்டர்லேயே கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். நான் ஏற்கனவே இன்றைக்கி கிரைண்டர் யூஸ் பண்ணி மாவு அரைச்சிட்டே இருக்கிறதுனால நான் இதையும் அப்படியே கிரைண்டர்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணியை தெளித்து விட்டு இதை ஒரு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக இதில் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்லி நல்லா வராது. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளித்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அன்லைக் இட்லி ஃப்ளோர் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு கிரைண்ட் ஆகி வந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது கிரைண்ட் ஆகிடும். அதனால் இதை நம்ம மிக்சியில் கூட வேணும்னா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேட்டராக வந்துடணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா கிரைண்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுருங்க. கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் இது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். 7 to 8 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ணி வைங்க ஒரு வார்மான பிளேஸில். நல்லா ஈஸியாக ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரியே தோசை ஊற்றலாம். இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி தோசை ஊற்றுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அப்படியே தண்ணி ஆட் பண்ணாமையே மாவு அப்படியே ஊற்றி தோசை சுடுறதா இருந்தாலும் சுடலாம். நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இட்லி சுடுறதுக்கு நம்மளுக்கு வாட்டமாக இருக்காது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக தோசை இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதாவது இட்லி ஃப்ளோரில் நம்ம செய்வோம் இல்லையா சாதாரண தோசை இட்லிலாம், அதை விடவே இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.